வெல்கம் டு ஐஎம்ஏ சேனல் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் 2024 அண்ட் பேஜுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டு வந்து 2 இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1.5 இயருக்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நீங்களாம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டீங்க. அதற்கான அடுத்த கட்டமாக வந்து ஜாயின் வந்து பண்ண போகிறீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வரும். சிஆர்பிஎஃப்பில் வந்து ரோஜ்கர் மேலால் வந்து சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எஸ்எஃப்ஜிடி எல்லோரும் வந்து ஜாயினிங் லெட்டர் வந்து வாங்கியிருப்பீங்க. வாங்காதவங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் போஸ்ட்லி வந்து உங்களுக்கான லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன, அவங்க வந்து விதிவிலக்கு கண்டிஷன்ஸ் என்ன போடுறாங்க. ஜாயின் லெட்டரை வந்து ரெடியாக இருங்க. உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க. போஸ்ட்லி வந்து வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிப்போர்ட்டிங் டேட்டை பொறுத்தெல்லாம் 22/1/2025, அதாவது பொங்கல் கழித்து நீங்கள் வந்து ஸ்வீட் மெமரிஸோடு போய் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. 2025 புது வருஷமாக வந்து உங்களுக்கு வந்து பிறக்க போகுது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். இதோட வந்து பேசிக் பே வாசர்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் பே வந்து லெவல் 3 வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 21,700 to 69,100 வரை சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பேசிக் பே ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தளவில் 6 மந்த் வந்து கம்பல்சரி வந்து பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஆஃப்டர் 6 மந்த் கழித்து நீங்கள் வந்து ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. 6 மாதம் தான் உங்களுக்கு வந்து ஜேடி மாதிரி அட்வான்ஸாக 4 மந்த்ஸ்லாம் ட்ரைனிங் வந்து கிடையாது. 6 மாதம் தான் நடக்கும். அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. 6 மாதம் வந்து உங்களுடைய செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. அந்த செல்ஃப்லாம் உங்களுடைய கை கால்கள் உடம்பு வந்து கரெக்டாக வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 21,000 அதர் அலவன்ஸும் சேர்த்து வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 30,000 to 40,000 வரும். கம்பல்சரியாக 40 வந்து கிடைக்கும். சிஆர்பிஎஃப்பில் நான் வந்து கேட்ட வர எல்லாருமே வந்து 40K தான் வந்து வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு 4,000 வந்து மெஸ் பில்லுக்கு வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்தளவில் ஒவ்வொரு இதுக்கும் நார்மலாக போட்டிருக்காங்க. 2 வருஷம் வந்து ட்ரைனிங் பீரியடில் வந்து உட் பி லைக் வந்து 2 வருஷம் வந்து அக்ரிமெண்ட், அதாவது இனிஷியல் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த 2 வருஷம் வந்து ஒரு நார்மலான ஒரு இதுதான். அது வந்து 1 வருஷம் ட்ரைனிங்கில் கம்ப்ளீட் ஆகிடும். 1 வருஷம் வந்து சர்வீஸில் வந்து போயிடும். முடிஞ்சவொடனே வந்து உங்களை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து ரெகுலரில் வந்து போட்டுருவாங்க. அதனால் 2 வருஷம் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பயப்பட வேணாம். அதான் வந்து எல்லா வருஷமும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வந்து அதான் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தா புதுசாக பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஐடிபிபியில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து டேரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. என்பிஎஸ் ஸ்கீம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சி ஸ்கீம் இருந்துச்சு. இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து லைட்டாக ஒரு செக்ஷன் வந்து சொல்லிக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கேரியர் வந்து சர்வீஸ் இந்தியாவிலையும் அவுட் சைடில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி. மேக்ஸிமம் வந்து இந்தியா தான். இந்தியா விட்டு அவுட் சைடு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஜாயினிங் ஆனால் ரூரல் அப்படின்னு வந்து தனியாக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் சர்வேல ஆஃப் அவுட் சைடு வந்து சொல்லிட்டேன். 1945 மென்ஷன் கண்டிஷன் வந்து ரிப்போர்ட் வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஜாயினிங் பிளேஸில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து சிஆர்பிஎஃப் சென்னை ஆவடியில் தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் மூலயமா ட்ரெயினை வந்து அவங்களே புக் பண்ணி அங்கேருந்து எந்தெந்த இடத்துக்கு, ராஜஸ்தானாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் ட்ரைனிங் சென்டர் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. போன வருஷம் ஜிடிக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இந்த வருஷம் ஜிடிக்கும் ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கலுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட வந்து நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. 300 பேருமே வந்துமே ஒரே இடத்துல தான் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 100 ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு 100 பேர் வந்து வேறு மாதிரி இடத்துல இருக்கும். உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எந்த இடம் போடுவாங்கன்னு வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆவடியில் வந்து ஜாயின் பண்ண உடனே தான் சொல்லுவாங்க. அட்வான்ஸாகவும் போய் ஜாயின் பண்ணலாம். எதுக்கு அட்வான்ஸாக சீனியாரிட்டி அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் பொங்கலை வந்து ஹாப்பியாக கொண்டாடிட்டு அதோட போய் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். அப்புறம் வந்து பேசிக் ட்ரைனிங் வந்து ப்ரைவேட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் வந்து இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதை பற்றி எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்ஜூரி எதுவும் ஆச்சு, ட்ரைனிங் முன்னாடி பர்மனெண்ட் இண்டிகேட்டர் எதுவும் ஆயிடுச்சுன்னா அது வந்து நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் மால் ப்ராக்டிஸ் எதுவும் மால் மார்க்கம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை வந்து வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு சம் ஆஃப் 3 months சேலரி அலவன்ஸ் அண்ட் பேன்விட்ஸ். அதாவது வந்து
10 வருஷத்துக்குள்ளே இனிஷியலாக வந்து நீங்கள் அதை விட்டு வெளியே போகிறீங்க, ஒரு ஜாப்பாக இருக்கட்டும் என்ஓசி கொடுத்தாலும் அவங்க வந்து 3 மந்த்ஸ் சேலரி அல்லது ட்ரைனிங் காஸ்ட் இது ரெண்டில் வந்து எது ஹையஸ்ட்டாக வருதோ அலவன்ஸோடு சேர்த்து அதில் எது பெருசாக இருக்கோ அதை வந்து உங்கள் அமௌண்ட்டாக வந்து கட்ட சொல்லுவாங்க. இதை தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கரெக்டான ட்ரைனிங் அட்டன் பண்ணுற நேரத்தில் கிரவுண்டில் வந்து டைம் ஃபேவர் வந்து போய் ஆகணும். சப்போஸ் இல்லைன்னா அது டெர்மினேட் ஆகிடும் வித்தவுட் ரீசன்ஸ்னால. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ 22 நீங்கள் கம்பல்சரியாக போய் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சுலாம் போக முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேஷன் பண்ணி அவங்க இது பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிள் கண்டிஷன் சிச்சுவேஷன் வந்து அண்டர் த ரிலேட்டட் ரெக்ரூட்மெண்ட் ரூல் படி நாங்கள் வந்து ஜாயினிங் போஸ்ட் ஆஃபர் மஸ்ட் பி மேட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்கேஸ் வந்து சர்ப்ரைஸாக தான் கிரவுண்ட் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாஷர்மேனுக்கான டியூட்டி இன்ஜுரி ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடுச்சுன்னா வந்து நீங்கள் தான் அதுக்கான பொறுப்பு, ப்ரீடிங் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜாயினிங் அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண தொட்டு கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் கரெக்டாக வந்து இருங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து டீல் ஆஃப் இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எனக்கு இருக்குன்னா உங்களுடைய மதர் ஃபாதர் அந்த மாதிரி சப்போஸ் மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபோட இதை வந்து ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃப் அவங்களுடைய இதை வந்து அட்டாச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்வேர்டு 1 இயர் வந்து மெடிக்கல் ரெக்கமெண்ட் எதுவும் 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா ஃபிட்னஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு இது ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இது உங்களுக்கு தேவைப்படாது. 1 இயர் கழிச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அது வந்து நம்ம தேவைப்படாது. டிஏஜி குரூப் சென்டர் ஆவடி கண்ட்ரோல் ரூம் 21ஆம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க. இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இதை தான் வந்து முக்கியமாக வந்து பார்க்கணும். இதில் வந்து சில இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டை வந்து கம்பல்சரி ஒரிஜினல் ஆர் டூப்ளிகேட், அதாவது ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து 10th மார்க் ஷீட் தான் மஸ்ட். ஏன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷனே வந்து 10th தான். அதனால் 10th வந்து மெட்ரிகுலேஷன் டேட் ஆஃப் பர்த் அந்த இஷ்யூக்காண்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் டிகிரி, சப்போஸ் நீங்கள் டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போடு. எல்லாம் ஒன்ஸ் வந்து ஜெராக்ஸ் வாங்கி தர ஒரிஜினல் வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. அவங்க வந்து மோஸ்ட்லி எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுக்க மாட்டாங்க. வெரிஃபை பண்ணிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ரீட் ஆகிடுச்சு அப்படின்னா வெரிஃபை பண்ணிட்டு முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் ட்ரேட் ரிலேட்டான டிரைவிங் லைசன்ஸு அதெல்லாம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் சர்டிஃபிகேட் தேவைன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, அதனால தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சிஎஸ்டி டொமஸ்டியல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதி கிளியர் பண்ணி ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கீங்க, ஒரு தமிழ்நாடு பிசியில் இருந்துட்டு இது மாறிங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து ப்ரீ வெரிஃபிகேஷன் என்க்ளோஸ்டு ஆஃபர் லெட்டர் ஆஃப் த ஃபில் கெசட்டட் அத்தாரிட்டி ஆஃப் மென்ஷன் ஆஃபீஸ் லிங்க். ப்ரீ வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணோடனே அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி உங்கள் கிரவுண்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு மேலே எதாவது கேஸ் இருக்கா அப்படின்னு. சப்போஸ் எதுவும் கேஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா வந்து ஒரு சில பர்சன்லாம் போயிட்டு 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆஃப்டர் இருந்து அந்த ரிலேட் மாதிரி கேஸ் இல்லைன்னு சொல்லி எழுதுனால அவனை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொன்னீங்கன்னா அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெளியேற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு போகிறது ரொம்பவுமே நல்லது. அதான் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பாஸ்போர்ட் சைஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 15 கூட எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கோங்க. ரீசெண்டாக நீட்டாக ஹேர் கட் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணி வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டோ ப்ளூ பேக்ரவுண்ட்லேயோ நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. எந்த பேக்ரவுண்டும் சொல்லலை. எல்லாரும் பயன்படுத்துறதில் பாஸ்புக்கு அப்புறம் செக் புக்கு சேவிங்ஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நோக்கி அது உங்களுடைய நீங்கள் மேரேஜ் ஆனால் உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்லைனா உங்கள் ஃபாதர் மதர் யாராவது கூட ஜாயின் அக்கௌண்ட் இது பண்ணுங்கள். ஸ்டேட் பேங்க்கில் தான் மெயினாக இருக்கணும் உங்கள் நியர்பை பிரான்ச். அதுக்கப்புறம் ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ லிங்க்டு பேங்க் அண்ட் ஆதார் ரெண்டுமே லிங்க் ஆகணும். ஏன்னா பே அண்ட் அலவன்ஸை செக் பண்ண ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது ஜாயின் அக்கௌண்ட் போட்டு வந்து போயிருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லீவ் வரும்போது உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சேலரி அக்கௌண்ட்டாக வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். சேலரி அக்கௌண்ட்டுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன். இப்போவே நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து சேலரி வந்த பிறகு கூட பண்ணிக்கலாம். அதுவும் வந்து உங்களுடைய இதான். இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் லைட் வெயிட் பெட்டிங் அண்டு கிளாத்திங் வேறு ரெக்ரூட்மெண்ட் உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸு கூட தான், அதை வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பான் கார்டு, ஓட் ஐடி, ஆதார் கார்டு எக்ஸட்ரா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுருந்தா எடுத்துகிட்டு போயிருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பான் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இஸ் த பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஷிப்
அதாவது உங்களுடைய பான் கார்டு, ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமசியல் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் யூ மே பி பிங் த சஃபிஷியன்ட் பேலன்ஸ் டெபாசிட் ஆஃப் இன் இனிஷியல் மெஸ் அட்வான்ஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஒரு 5000 வந்து பே பண்ண சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் 8000 ஆர் 9000. உங்களுடைய சாப்பாட்டுக்கான ஒரு இதுதான். அண்ட் மீட்டிங் த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சிவ் பே த வில் பி டேக் 2 months அப்ராக்சிமேட்லி. அதாவது 2 மாதம் அல்லது 1 மாதம் ஃபஸ்ட் மந்த் சேலரி அல்லது செகண்ட் மந்த் சேலரியோடு சேர்த்து உங்களுக்கு அந்த 5000 வந்து ஏற்றி விட்ருவாங்க அக்கௌண்ட்டில். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வந்து போட்டிருக்காங்க 1 month ஃப்ரீ வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஏற்றி விட்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 15,000 எடுத்துங்க, மற்ற எக்ஸ்பென்சிவ்க்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்து நார்மலாக கிளாத் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேன்டீன்லேயே வந்து நீ வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 5000ங்கிறது உங்களுக்கு சாப்பாட்டுக்கான அட்வான்ஸ் தான். அதை திருப்பி வந்து பே பண்ணிடுவாங்க. நீங்கள் இருந்தாலும் ஒரு 10 to 15,000 வந்து வச்சுக்கிறது, கேரி பண்ணி கொண்டு போகிறது ரொம்பவுமே நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸை பற்றி வந்து சொல்கிறேன், எப்படி என்னென்ன திங்ஸை வந்து பேக் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட்.